நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். இன்னைக்கு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க. போறப்போ ஒரே டென்ஷனா இருப்பாங்க. ஏன்? படிக்கிறாங்களா இல்லையா? படிச்சிருப்பாங்க நிச்சயமா. பயம் இருக்கும். அது இந்த நீட் எக்ஸாம் எழுத போற பிள்ளைங்களை கேட்கவே வேண்டாம். ஆனா அந்த எக்ஸாம் போற அன்னைக்கு பயங்கர டென்ஷனா இருப்பாங்க. ஏன்? என்ன கேட்க போறான்னு தெரியாது. என்னதான் நமக்கு ஒரு சிலபஸை கொடுத்திருந்தோம், அந்த சிலபஸை போட்டு டீச்சர்ஸ் எல்லாம் நல்ல ட்ரைனிங் கொடுத்திருந்தாலும், இவங்களும் ஒரு வருஷம் ஃபுல்லா போட்டு உருட்டி உருட்டி படிச்சுக்கிட்டு இருந்தாலும், அந்த எக்ஸாம் போற அன்னைக்கு ஒரு டென்ஷன். இவன் என்ன கேட்க போறான்னு நமக்கு தெரியாதே. அந்த நெகட்டிவ் மார்க் சிஸ்டத்துல நிறைய பேர் கோட்டை விடுறவங்க தான் ஜாஸ்தி. அதனால அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கிற வரைக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு என்னது பயங்கரமான டென்ஷன். ஆனா திருச்சபை மக்களாகிய நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? மார்க் 13வது அதிகாரம் 23வது வசனம், நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர்னா, அவர் கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்துட்டு அதுக்கு உண்டான ஆன்சரையும் கொடுத்துட்டார். 10th +2 எல்லாம் சில ஸ்கூல்ஸே மாட்டி இருக்குது. ஏன்? அந்த கொஸ்டின் பேப்பரை எங்கேயாச்சும் போய் ஆளுங்களுக்கெல்லாம் லஞ்செல்லாம் கொடுத்து அந்த கொஸ்டின் பேப்பரை பிடிச்சி தன்னோட ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் மட்டும் கொடுத்துருவாங்க. என் பிள்ளைங்களாம் நல்ல மார்க் வாங்கணுங்கிறதுக்காக. ஆனால் நம்ம கர்த்தர் ஓப்பன் புக் சிஸ்டம், எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டார். அதை பாஸ் பண்றதுக்கு உண்டான ஆன்சரையும் கொடுத்துட்டார் வேதத்துல. நாம எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியவான்கள். மார்க் 13வது அதிகாரம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவருடைய வருகைக்கு முன்னதாக நடக்கவிருக்கின்ற நிறைய சம்பவங்களை கொடுத்து சொல்லியிருக்கு. இதையெல்லாம் நம்ம பல முறை தியானிச்சிருப்போம். 2 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். 2000 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் சொன்ன பொழுது இனி நடக்க போகின்ற சம்பவங்களாக அன்றைக்கு அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனா இன்றைக்கு நம்முடைய கண்கள் பிரத்யட்சமாய் அவற்றை பார்த்து கொண்டிருக்கின்றன. யுத்த செய்திகளை குறித்து, பஞ்சங்களை குறித்து, பட்டினிகளை குறித்து, பூமி அதிர்ச்சிகளை குறித்து, நிலநடுக்கங்களை குறித்து, வஞ்சகப்படுகின்ற காரியங்களை குறித்து, எல்லாவற்றையும் குறித்து பிரத்யட்சமாக நம்முடைய கண்கள் காண்டு கொண்டிருக்கின்றன. நான் தேவனுடைய வருகைக்காக நான் ஆயத்தப்படணும் அப்படின்னா அதுல 2 பேர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். கிறிஸ்துவுக்குள் பிறப்பது எளிது, கிறிஸ்துவுக்குள் மரிப்பது கஷ்டம். பரலோக ராஜ்யத்திற்கு உண்டான அழைப்பு இந்த பூமியில இருக்கிற நல்லார் பொல்லார் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த பாரபட்சமும் இல்லை. மதம், குலம், இனம், கோத்திரம், ஜாதி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தெருவில் இருக்கிற வீதி, சந்தை, இந்தி எங்க இருக்கிறவங்களே கர்த்தர் கூப்பிட்டுட்டார். பரலோக ராஜ்யத்துக்கு உண்டான அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதனால பிறப்பது ஈஸி. ஒரு நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கின்ற ஜனங்களையே வலுசர்ப்பத்தின் வால் 3ல் 1 பங்கை கீழே இழுத்து பூமியிலே விழத்தள்ளிற்று. ஒரு காலகட்டத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டப்போ ரொம்ப சந்தோஷமா ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து வாசிப்போம், ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குவோம், அநேக ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக நம்ம டைமை ஒதுக்குவோம். ஆனால் இன்றைக்கு திருச்சபை மக்கள் நம்முடைய அடிப்படை தேவைகள் இந்த பூமியில் கொஞ்சம் கிடைச்சி நம்ம கொஞ்சம் திருப்தி ஆன உடனே அப்படியே கொஞ்சம் கர்த்தரை விட்டு கொஞ்சம் தூரம் போக ஆரம்பிப்போம். கர்த்தருக்குன்னு ஒதுக்குற நேரமெல்லாம் குறைஞ்சு போக ஆரம்பிச்சிடும். ஆத்மா எங்கே போகும்? நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா கீழே இறங்கி அப்படியே மண்ணோட ஒட்டிக்கொள்ள ஆரம்பிக்கும். சங்கீதக்காரனா தான் சொல்றான், அவ்வளவு ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன் கதறுகிறான், பாவத்தை செஞ்சுட்டு என்னோட ஆத்மா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டு இருக்கிறது. நம்ம வலு சர்ப்பம்னாவே நம்மளுக்கு எல்லாமே தெரியுது, பிசாசுன்னு தெரியுது. ஆனா அவன் எங்கேயோ வெளியில இருப்பான்னு நம்ம நினைக்கிறோம். பொய்போதம் பண்ணுகிறவனும் கள்ள தீர்க்கதரிசியுமே அந்த வலு சர்ப்பத்துடைய வால் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு திருச்சபை மக்கள் முதலாவது இந்த காரியத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எலிசா தீர்க்கதரிசியோட காலத்துல பார்த்தோம்னா எல்லாருக்கும் நல்ல பசி. உடனே கூழ் காய்ச்ச சொல்ற தீர்க்கதரிசி வேலைக்காரனை பார்த்து, அதுல ஒருத்தர் வந்தவர் என்ன பண்றாரு, போயிட்டு கீரை நினைச்சிட்டு எதை எடுத்துட்டு வந்தாரு, பேய் கொமட்டிக்காய் தூக்கிட்டு வர்றாரு. பரிமாறவும் ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே எல்லாம் கூவுறாங்க, எஜமானே, ஆண்டவரே, பானையில சாவு இருக்குது. உடனே மாவை தூக்கி போட சொல்றாரு. போட்டதுக்கு அப்புறம் அந்த சாவு நீங்கிற்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு மீடியாவில் பேய் கொமட்டி காய்களும் இருக்கு, கீரையும் இருக்கும். ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் இயேசு அழகா ஒன்று சொல்லுவார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும்.
நமக்குள்ள வர சத்தத்துல என் ஆண்டவருடைய சத்தத்தை மட்டுமே வேறு பிரித்து அடையாளம் கண்டு கேட்கின்ற திறன் நமக்கு இருந்திருக்கணும். அப்பதான் நம்ம திருச்சபை மக்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளேயும் பல சத்தங்கள் உண்டு. முதலாவது, என்னுடைய சத்தம் எனக்குள்ள கேட்கும். என்னுடைய சுய சத்தம், என்னுடைய மனுஷீக ஆசைகள், இந்த சத்தம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் கேட்கும். அடுத்தது பிசாசுடைய சத்தம் கேட்கும். அடுத்தது சுத்தி இருக்கிற உலகத்தோட சத்தம் கேட்கும். நான்காவது ஆண்டவருடைய சத்தமும் கேட்கும். இந்த 4 சத்தத்துல நான் எந்த சத்தத்தை எடுத்துக்கொள்ளுகிறேங்கிறத பொறுத்து தான் நான் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு காலகட்டத்தில் திருச்சபை மக்கள் அதிகமாக இருந்த தேசங்களில் 90% மேற்பட்ட மக்கள் திருச்சபை மக்களாக இருந்தாங்க. இன்னைக்கு மேற்குலக நாடுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா. ஆனால் இன்றைக்கு 20% கீழே பெரும்பாலான தேசங்களில் குறைஞ்சு போயிட்டாங்க. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? திருச்சபை மக்களுடைய ஆத்துமாக்கள் எல்லாம் மண்ணோடு ஒட்டி கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டபடி இன்றைக்கு திருச்சபை மக்கள் தங்களுடைய மனம் போன போக்கில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிலேயமுடைய போதனைகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசபேலுடைய பந்தியில் போய் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். ஒன்று நமக்கு தெளிவாக தெரியணும், நம்முடைய சுய சத்தத்திற்கோ, நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தின் சத்தத்திற்கோ, பிசாசுடைய சத்தத்திற்கோ செவி கொடுத்தால் நரகத்துக்கு தான் போயாகணும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடந்தால் பரலோகத்தின் வாசல் திறக்கும். எதற்கு நான் செவி கொடுக்கணும், எதற்கு நாம் செவி கொடுக்க கூடாது என்பதை குறித்து திருச்சபை மக்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அடுத்த ஒரு காரியம், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. புருஷனுக்கு சமைச்சு கொடுத்து ஆஃபீஸ்க்கு ரெடி பண்ணி அனுப்பணும், பிள்ளைங்களுக்கு சமைச்சு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலேஜுக்கு அனுப்பணும். அடுத்தது இன்னைக்கு வேலைக்கு போகிற பெண்கள் வந்து அவங்க வேலைக்கு ஓடணும், மறுபடியும் ஓடி வந்து பேகை வச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் சரியாக இருக்கும். வேதத்தை வாசிப்பதற்கோ, தேவனுக்கு ஒரு ஸ்தோத்திர பலி ஏறெடுப்பதற்கோ, அடுத்தவர்களுக்கு ஜெபிப்பதற்கோ ஒன்றுக்குமே எனக்கு டைம் இல்லை. உண்மையா இல்லையா? 2 பேர் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். ஆபிரகாம் கர்த்தருக்கு பிரியமான சிநேகிதன், புரியுதா? அவன் கிறிஸ்துவுக்குள் மரித்தவன். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஏன்? ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருந்த விதம் இந்த பூமியே தாங்கிக் கொள்ளக்கூடாது இருந்ததுன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு அப்படிலாம் ஆசீர்வதிச்சாருன்னா என்ன பண்ணுவோம்? யாருமே என்ன மாதிரி வீடு கட்டக்கூடாது, அப்படிதானே யோசிப்போம். ஆபிரகாம கர்த்தர் அவ்வளவு ஆசீர்வதித்திருந்தா அவன் எதில் குடியிருந்தான்? கூடாரத்தில் குடியிருந்தான். இன்னைக்கு கர்த்தர் இங்க இருன்னு சொன்னா நான் இங்க இருக்கணும், அங்கே போப்பா அந்த ஊருக்கு போப்பான்னு சொன்னால் அப்படியே கூடாரத்தை பேத்துட்டு போய் அந்த கூடாரத்தை அங்கே போய் போட்டுக்கணும், அவ்வளோதான். ஏன் அவன் அப்படி ஒரு கூடாரத்தை போட்டு வாழ்ந்துட்டு இருந்தான்? எபிரேயர் 11வது அதிகாரம் 12லிருந்து 14 வசனங்களில் பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய வாசஸ்தலம் இங்கே இல்லை, சரியா, மேலான வாசஸ்தலத்தை என் ஆண்டவர் இயேசு எனக்காக பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான்ற தெளிவு ஆபிரகாமுக்கு இருந்தது. இங்க பூமியில இவ்வளவு கொடுத்திருக்கிறாரே, இதெல்லாம் குப்பங்கிறதும் அவனுக்கு புரிஞ்சது. இந்த பூமிக்குரியவன் நான் அல்ல, இந்த பூமிக்கு நான் ஒரு ஃபாரினர். அவனுடைய ஆசை, அவனுடைய பற்று, அவனுடைய மோகம் அவற்றின் மீது செல்லவில்லை. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, மரணத்தை காணாமல் சிலர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஏனோக்கை நம்ம பார்க்கிறோம், எலியாவை நம்ம பார்க்கிறோம். இவர்களாம் மரணத்தை காணாமல் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். காரணம் என்னது? ஏனோக்கு ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டான்? அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவனோடையே சஞ்சரித்திருந்தா நான் வீட்டில் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாமா? ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இன்னொரு பக்கம் என்ன பண்ண? குடும்பத்தையும் தான் கவனிச்சிருந்தேன். புள்ளக்குட்டி எப்படி பிறக்கும் அவனுக்கு? அவ்வளோ குழந்தைகளை பெற்றிருக்கிறானே, அப்போ அவன் குடும்ப வேலையெல்லாம் பார்க்கலன்னு அர்த்தமா? இல்லை. எவ்வளவு பணிகளை நாம் செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம்ன்ற ஒரு திருத்துவத்தை தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறாரே, இந்த திருத்துவம் எப்பொழுதும் பரலோகத்தோடு இசைந்து கொண்டு இருக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருப்பது. ஏன்? நாம் தேவனோடு எப்பொழுதும் சஞ்சரித்து கொண்டிருந்தோம் என்றால் பாவ சிந்தை நம்மை மேற்கொள்ளாது. நம்ம பாக்கியவான்கள். ஏன்னா இன்றைக்கு நமக்கு ஒரு வேதம் அச்சடிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய கையில. அன்னைக்கு நோவாக்கு அப்படி இருந்ததா? ஏனோக்கு அப்படி இருந்ததா? இன்றைக்கு நம்ம இந்த உலகத்துல ஒட்டுமொத்த உலகத்தையே இந்த கைக்குள்ள வச்சிட்டு இருக்கிறோம், மொபைல் போன்ல. அவ்வளோ நியூஸ் நம்ம இன்னைக்கு வந்து வேதத்தை குறித்தும் வேத வியாக்கியானங்களை குறித்து நிறைய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு ரெடிமிக்ஸா உள்ள வந்திருக்குது. இன்றைக்கு அந்த வாய்ப்பு அவங்களுக்கு எல்லாம் ஏனோக்கு இருந்ததா?
நோவாவுக்கு இருந்ததா? அவர்கள் தங்களுடைய செவிகளினாலே தங்களுடைய மூதாதையர் மூலமாக சிலர் கேள்விப்பட்டிருந்தது. சிலருக்கு தேவன் அவராக தன்னை வெளிப்படுத்தி அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து பேசிய காரியங்கள், இதை உறுதியாய் பற்றி கொண்டுதான் அவர்கள்லாம் நடந்திருக்கிறாங்க. அப்ப நாம எவ்வளவு பாக்கியவான்கள்! தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு, தன்னுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு எல்லாவற்றையும் எழுதி இந்த வேதத்தை நம்ம கையில அருமையா கொடுத்திருக்கிறாரு. நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள்! இதெல்லாம் இல்லாமே அவர்கள் தேவனோடு சஞ்சரித்து இருக்கிறார்களே. ஸோ தேவனோடு சஞ்சரிக்கின்ற வாழ்க்கை மிக மிக முக்கியம். இன்றைக்கு நம்ம திருச்சபை மக்கள் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய தவறு, நம்முடைய தேவைக்கு கர்த்தரை கூப்பிடுறோம், அந்த தேவை நிறைவேறின உடனே அவரை ஓரம் கட்டுறோம். அவரை நம்முடைய எஜமானா நம்ம நினைக்க தயாரில்லை. இல்லை, நான் கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுக்குற ஒரு அடிமை மாதிரி, ஒரு ஊழியக்காரன மாதிரி ஆண்டவர் இயேசுவை நமக்கு வச்சுக்கிற ஆரம்பிக்கிறோம். உண்மையா இல்லையா? மல்கியால தான் ஆண்டவர் சொல்றார், நான் எஜமானானால் எனக்கு பயப்படுகின்ற பயம் எங்கே? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்ம எந்த அளவுக்கு தீமையை நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல வெறுத்துருக்கிறோம் சொல்லுங்க. கர்த்தர் தீமைக்கு மறுபடியும் தீமையை சரி கட்டாதீங்கன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு தீமைக்கு மறுபடியும் நம்ம தீமையை சரி கட்டுறவங்களா இருக்கிறோம். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமையா போகும்? வரும். அப்ப நான் யார் என்று காட்டு. வெளிப்படுத்துற விசேஷம் எடுங்க, 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து. அவர் 5ஆம் முத்திரை உடைத்த பொழுது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களுக்கு எங்களுடைய இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்களுடைய சகோதரருமாயிருக்கிறவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆபேல் முதற்கொண்டு ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ்ந்து இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் நிறைய பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இனியும் நிறைய பேர் இந்த பூமி முடியும் வரைக்கும் இரத்த சாட்சியாய் மரிக்க போகிறவர்கள் உண்டு. ஆனா இவங்களுடைய ரத்தம் என்ன கேட்குதான் கர்த்தர்கிட்ட? கூடாரத்துல 3 பகுதி இருந்தது. ஒன்று வெளிப்பிரகாரம், அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம், அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். என்னதான் கர்த்தருக்காக இரத்த சாட்சியா மரித்திருந்தாலும் பழி வாங்கணுன்ற அந்த எண்ணம் இருந்ததுனால அவங்களுடைய இடம் எங்க இருக்கு? வெளிப்பிரகாரத்துல. பார்த்தோம்னா திருச்சபை மக்களுடைய இருதயத்தில் பகை உணர்ச்சி, கோபம், எரிச்சல், குரோதங்கள், பழிவாங்குற உணர்ச்சி எல்லாத்தையும் எல்லா குப்பையும் உள்ளதான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த பூமியில இருக்கும் பொழுது வெண்வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டியவர்கள் இப்போ அந்த பழிவாங்குற புத்தினால இன்னும் வெண்வஸ்திரம் தரித்து கொள்ள முடியல, பரிசுத்தமாக முடியல, தகுதியை பெற முடியல. அதனால இப்ப ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்க காத்துருங்க, ஒரு உபத்திரவ காலம் வரும், அதுக்கப்புறம் மகா உபத்திரவ காலம் வரும். அந்த காலகட்டத்தில் எனக்கு சாட்சியாக நிறைய பேர் வாழ்ந்து இரத்த சாட்சியா மரிப்பாங்க. அந்த தொகையெல்லாம் நிறைவாகும் வரை, இந்த உலகத்தின் முடிவு வரை நீங்களாம் காத்துக்கிட்டு இருங்கன்னு சொல்லுங்க. இந்த வானம் காணாம போயிடும், இந்த பூமி காணாம போயிடும், அந்த மாதிரி எல்லாம் சுருண்டு போயிடும். ஏசாயா 51வது அதிகாரத்தில் இருக்கிற மாதிரி நீ அது வரைக்கும் நீ என்னதான் இரத்த சாட்சியா மரிச்சிருந்தாலும் அது வரைக்கும் நீ அங்கேயே வெளிப்பிரகாரத்திலே கடன்ட்டார் ஆண்டவர். எதுக்கு? பழி வாங்குகின்ற இனம். தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். தீமைக்கு மறுபடியும் தீமையை சரி கட்டணும்னு நினைக்கூடாது. இன்றைக்கு எத்தனை திருச்சபை மக்கள் சொத்துக்காக, அந்தஸ்துக்காக கேஸ் போட்டுட்டு இருக்காங்களா? சகோதர சகோதரிகளுக்குள்ள, பெத்தவங்க மேல பிள்ளைங்க, பிள்ளைங்க மேல பெத்தவங்க, எல்லாருமே கோர்ட்ல கேஸ் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். புரியுதா? எதுக்கு? மண்ணுக்கு. பூமியின் தூளை போல இருந்தால் நரகத்துக்கு தான் போய் ஆகணும். நட்சத்திரத்தை போல கடைசி வரைக்கும் பிரகாசிச்சா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா அதுலயே 3ல் ஒரு பகுதி அவன் என்ன பண்றான்? கீழே விளத்தல்றான். அப்போ ஒருவராலும் வஞ்சிக்க கூடாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். ஒன்று நாம கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும், இல்லை அப்படின்னா மரணத்தையே காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்படணும். இந்த 2 கேட்டகரி தான் ஆண்டவருடைய ரகசிய வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விழித்திருந்து ஆயத்தமாயிருங்கள். மார்க் 13வது அதிகாரம் எடுங்க, 36வது வசனம். நீங்கள் நினையாத வேளையிலே அவர் உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். 10 ஸ்திரீகளை குறித்து, நம்ம கன்னிகைகளை குறித்து நம்ம படிச்சிருக்கோம். 5 கன்னிகைகள் கையில் என்ன இருந்தது? தீவட்டி இருந்தது, எண்ணெய் இருந்தது. 5 தீவட்டிகளோட கையில் தீவட்டி மட்டும் இருந்தது, எண்ணெய் இல்லை. அப்போ 5 கன்னிகைகள்
புரியுதா? ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். புரியுதா? கூடவே ஆவியின் அபிஷேகமாகிய என்னையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். புரியுதா? 5 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அந்த அதிகாரத்தை வாங்கிக்கிட்டாங்க. புரியுதா? கர்த்தருடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை வாங்கிட்டாங்க. ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. எல்லா வஸ்திரங்கள், சர்வாயுத வர்க்கங்கள் எல்லாத்தையும் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் ஆவியின் அபிஷேகம் இல்லை, ஆவியின் வழிநடத்துதல் இல்லை. புரியுதா? ஆனால் இந்த 10 பேர் என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு ஆவியில் நித்திரை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எச்சரிக்கை உணர்வு இல்லை, ஆவியிலே விழித்திருத்தல் இல்லை, ஒரு அலட்சிய போக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன அலட்சிய போக்கு? ஆண்டவருடைய வருகை தாமதமாகும். 2000 வருஷம் போய்கிட்டே தான் இருக்குது. 2000 ஆண்டவர் இயேசு வருவார்னாங்க, 2020 ஆண்டவர் இயேசு வருவார்னாங்க, கொரோனா வந்த உடனேவும் ஆண்டவர் இயேசு வருவார்னாங்க. ஆனால் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் இன்னும் வந்தபாடு இல்லை, அதனால் அவர் லேட்டாக தான் வருவார். அதனால் சிலருக்கு என்ன ஒரு அசட்டு துணிச்சல்னா, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது கடைசியில் ஒரு கள்ளன் கடைசி நேரத்தில் மனம் திரும்பி அவன் போனான் பார்த்தீங்களா, அதனால் அந்த கடைசி நேரத்தில் நம்ம மனம் திரும்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைசி நேரம் நமக்கே தெரியாது. திருடர்கள் ஒன்று அங்கேயே செத்த அவனு சிலுவையில் அவன் சாவலைன்னா கீழே இறக்கி அவன் எலும்பெல்லாம் உடைச்சி சாகடிச்சிருவாங்க. அதனால் அதுதான் கடைசி நேரம்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு எனக்கு எது கடைசி நேரம்னு தெரியுமா? அப்போ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க கடைசி காலகட்டத்தில் மனம் திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி காலம் தெரியாதே நமக்கு, நம்முடைய காலம் அவருடைய கருத்தில் இருக்கே. இப்படித்தான் பிசாசு வஞ்சிப்பான். என்ன தெரியுமா? இன்னைக்கு ஜாலியாக இரு, நாளைக்கு மனம் மாறிக்கலாம். ஒரு ஐஸ்வர்யவான் அப்படி தான் நினச்சான். நான் கஷ்டப்பட்டு எல்லாம் விளைச்சது எல்லாத்தையும் கொண்டு போய் நல்லா கெட்டங்களை வச்சு கோடவுனில் வச்சு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஆத்துமா பார்த்து நீ நல்லா பல வருஷங்களுக்கு நல்லா சாப்பிட்டு திருப்தியாயிரு அப்படின்னு ஆண்டோச்சோம். இன்னைக்கு நைட்டு உன் டென்ட்டை தூக்குறேன் அந்த உலகத்துலேருந்து. ஆண்டவர் நம்ம டென்ட்டை இங்கேருந்து எப்போ எடுப்பாருன்னு நமக்கு தெரியாது. அதுக்குள்ள ரட்சிப்பில் பூரணத்துவத்தை நம்ம அடையலைன்னா எடுத்துக்கொள்ளப்பட வாய்ப்பே இல்லை. தகுதி பெற்ற மணவாட்டிக்கு மட்டும்தான் அவருடைய வருகையின் சத்தம் கேட்கும். கரைதிரையற்ற மணவாட்டிக்கு மட்டும்தான் அவர் தெரிவார். அவருடைய ஆடுகளுக்கு மட்டும்தான் அவருடைய சத்தம் கேட்கும். அப்போ நான் அப்போ நித்திரையாக இருக்கக்கூடாது. ஆனால் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? ஒரு எச்சரிப்பின் சத்தம் மட்டும் அப்போ அங்கே வரல அப்படின்னா 10 பேருமே நரகத்துக்கு தான் போயிருக்கணும். ஆனால் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக, போதகர்கள் மூலமாக, சுவிசேஷகர்கள் மூலமாக கடைசியாக ஒரு எச்சரிப்பின் சத்தம், மணவாளன் வருகிறார் ஆயத்தப்படு அப்படிங்கிற ஒரு சத்தம் வந்ததுனால தான் அந்த எண்ணெயை வச்சிட்டு இருந்தவங்களும் என்ன பண்ணாங்க? ஐயோ, நான் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தும் அந்த ஆவியானவரோட வழிநடத்தலுக்கு நான் இடம் கொடுக்கலையே, ஆவியானவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கலையே, கர்த்தருடைய அழைப்பை நான் நிறைவேற்றலையே, தேவ சித்தத்தை இந்த பூமியில நடப்பிக்கலையே, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நான் ஊழியம் செய்யலையே, அநேகருக்காக நான் பரிந்து பேசி ஜெபம் பண்ணலையே அப்படின்னு கடைசி நேரத்தில் உட்காந்து கிடுகிடுன்னு கர்த்தருக்காக நான் எதையாச்சும் செஞ்சு பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு எழும்பி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவர் வரும்பொழுது போயிட்டாங்க. மீதி 5 பேர் என்ன பண்ணுறாங்க? ஆவியானவரா? பரிசுத்த ஆவியானவர்னா யார்? ஆவின் அபிஷேகம்னா என்ன? அது எங்கே கிடைக்கணும்? அப்போ தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. டைம் முடிஞ்சு போச்சு. நமக்கு எச்சரிப்பின் சத்தமும் வந்தாயிடுச்சு. இனி காலம் செல்லாது, மணவாளனுடைய வருகை சமீபமாக இருக்கின்ற எச்சரிப்பின் சத்தமும் சபைக்கு கொடுக்கப்பட்டாயிடுச்சு. இனியும் நம்ம ஆயத்தப்படாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம இத்தனை வருஷம் இந்த பூமியிலே வாழ்ந்து கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து நம்ம திருச்சபை மக்களாக இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். தாவீது யுத்த காலத்துக்கு வரான். இப்போ ஈசாய் எதுக்காக அனுப்புகிறான் யுத்த காலத்துக்கு? அவன் நிறைய பயிறு, கோதுமை, அப்போ பால் கட்டிகள் இது எல்லாத்தையும் அவன் கையில் கொடுத்து, தாவீது உன்னுடைய சகோதரர்கள் அங்கே யுத்தத்துக்கு போயிருக்காங்கப்பா, அவங்களாம் நல்லா இருக்காங்களான்னு போய் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு இதெல்லாம் போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். புரியுதுங்களா? தாவீது என்ன பண்ணான்? அதை மட்டும் தான் செஞ்சானா? போய் விசாரிக்கிறான். இவன் யாரு? அங்கே போன உடனே பார்க்குறான், ஒரு பெலிஸ்தியன், ஒரு ராட்சத பிறவி அப்படியே வந்து நிற்குது. அந்த கோலியாத்தை பார்த்த உடனே சவுலும் அவனோட படையும் எல்லாம் பயந்து அப்படியே ஓடுறாங்க. பார்க்குறான், இவனை கொள்ளுகிறவர்களுக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னு. உடனே எல்லாம் சொல்கிறாங்க, ராஜா தன்னுடைய பெண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாருப்பா, பெரிய பதவி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாருப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொல்கிறான், நான் போகிறேன் அதுக்குங்கிறான். புரியுதா? இந்த பூமிக்கு கர்த்தர் நம்மளை எதுக்கு அனுப்பியிருக்கிறார்ன்ற முகாந்தரம் எனக்கு தெரியணும். தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நான் சும்மா ஒன்று யுத்த காலத்துக்கு வரல, எங்கள் அப்பா வேணா என்னை விசாரிக்க அனுப்பியிருக்கலாம், அந்த பொருட்களை கொடுக்க அனுப்பியிருக்கலாம், ஆனால் பரலோகம் என்னை ராஜாவாக்க தான் இந்த யுத்த காலத்திற்கு அனுப்பிச்சிருக்கு. ஹல்லேலூயா! இந்த நோக்கம் எனக்கு தெரியணும்.
என்னத்துக்கு இந்த பூமியில் ஏதோ ஒரு திருச்சபையில் நம்ம மெம்பராக இருக்கிறது விருதாவா இல்லை, ஒரு முகாந்திரம் இல்லாமல் இல்லை, ஒரு நோக்கம் இல்லாமல் இல்லை, ஒரு உன்னதமான நோக்கம். அதை தான் நம்ம இப்போ யூதால படித்தோம். யூதா 21வது வசனத்தில், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. முதல்ல நான் என்ன பண்ணணும்? என்ன காத்துக்கொள்ளணும். ஒரு ஆளும் வஞ்சிக்கப்படக்கூடாதபடிக்கு, அந்த சர்ப்பத்தோட வால் என்னை கீழே பூமியின் தூளில் விழப்பண்ணாதபடிக்கு முதல்ல நாம் என்ன பண்ணணும்? நம்மை காத்துக்கொள்ளணும். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு. முதலாவது நம்மை காத்து கொள்ளணும். ரெண்டாவது என்னது? அநேகரை அக்கினியிலிருந்து இழுத்து விடணும். பாவத்தையில் அப்படியே ஊறி போயிருக்கிறாங்க, நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க, நித்திய அக்கினியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் சிலரையாவது நான் இழுத்து விடலைன்னா பரலோகம் எனக்கு திறக்காது. சுயநலம் உள்ளவர்களுக்கு அங்கே பரலோகத்தின் வாசல் திறப்பதில்லை. நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதும், என்னோட கணவன், என்னோட மனைவி, என்னோட பிள்ளைகள் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதும்னு நினைக்கிற யாருமே அங்கே போக முடியாது. சிலருக்கு இரக்கம் பாராட்டுங்க, சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு அவங்கள ரட்சிங்க. புரியுதா? அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக, அவர்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்துகிற பாத்திரமாக நம்ம இல்லைன்னா பரலோகம் திறக்காது. அதனால தான் ஊழியம் செய்யணும். எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கு, பாழாக்குகிற அருவருப்புகளுக்காக, ஆத்தும ரட்சிப்புக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க மேலே முத்திரையை போடு, அவங்க மேலே மட்டும் கை வைக்காத. யாரெல்லாம் ஜெபிக்கலையோ, கண்ணீரோடும் பெருமூச்சு விட்டு பாரத்தோட ஜெபிக்கலையோ அவங்களையெல்லாம் பெட்டு என் ஆலயத்திலேருந்து ஆரம்பின்ட்டார். ஆரம்பம் ஆயிடுச்சு, துவக்கிட்டான் தூதன். இப்போ நாம் அடி வாங்காமல் இருக்கணும்னா, அந்த தூதன்ட்டு சங்கார தூதன்ட்டு நான் தப்பிக்கணும்னா அந்த முத்திரை என் மேலே இருக்கான்னு பார்க்கணும். மற்றவர்களுக்காக பாரப்பட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் நான் செய்யலை அப்படின்னா என் மேலே அந்த முத்திரை இருக்காது. அந்த தூதன் வெட்டிகிட்டே இருப்பான். நம்ம கிறிஸ்தவ, ஐயோ நான் கிறிஸ்தவன் இத்தனை வருஷமா சபைக்கு வந்த, நோ சான்ஸ், வெட்டு. ஹல்லேலூயா. சிலரையாவது அக்னியிலிருந்து இழுத்து விட பாருங்கள். மூணாவது காரியம் 23வது வசனம், மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். இந்த பூமியில் அநேகர் இந்த ஆசா பாசங்களுக்காக, இச்சைகளுக்காக அழிந்து போகின்ற என்டர்டெயின்மெண்ட்ஸ் இதையெல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார், நீதியின் சால்வையை கொடுத்திருக்கிறார், பிசாசுடைய கிரியைகளை மேற்கொள்வதற்கு சர்வாயுத வர்க்கங்களை கொடுத்திருக்கிறார், அவருடைய ஆவியினால் வழிநடத்தப்படுவதற்காக ஆவின் அபிஷேகத்தையும் கொடுத்திருக்கிறார், தொடர்ந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்து பரமகாணனை சுதந்தரிப்பதற்கு அவருடைய அபிஷேகத்தையும் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு ஒன்றுமே செய்யாமல் நித்திரையாக உட்காந்துட்டு இருந்தோன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால் அவர் வரும்பொழுது மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம் நித்திரை மயக்கத்தில் இல்லாதவர்களாக காணப்பட்டால் மட்டும்தான் அவருடைய சத்தம் கேட்கும். சிலர் நல்லா தூங்குவாங்க பாருங்கள், கதவை போட்டு இடிக்கிற மாதிரி தட்டினா கூட எழும்ப மாட்டாங்க, எழுந்து கதவு திறக்க மாட்டாங்க. புரியுதா? சத்தமே கேட்காது. அப்படி நித்திரையில் இருந்தவனா ஆண்டவர் இயேசு வருகின்ற சத்தம் எப்படி கேட்க போகுது? அதனால தான் மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கு, நித்திரை மயக்கத்தில் இராதவர்களாய் நீங்கள் காணப்படணும். ஹல்லேலூயா. ஸோ எது முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தியானிச்சிருக்கிறோம். இந்த வார்த்தையின்படி நம்ம வாழும் பொழுது, கர்த்தர் வரும் பொழுது நாம் அவரோடு கை கோர்த்து கொண்டு போகிறவர்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. கண்களை மூடலாம். தேங்க் யூ மை ஃபாதர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா உடைய வார்த்தைகளை கேட்டு இருக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. இம்மட்டுமாய் கர்த்தாவே நித்திரை மயக்கத்தில் இருந்திருக்கிறோம் என்றால் கர்த்தாவே, நீர் உம்முடைய உன்னதமான கிருபையப்பா, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு, திரளான மன்னிப்புகளும் இரக்கங்களும் உம்மிடத்தில் எங்களுக்கு உண்டப்பா. அந்த இரக்கம், அந்த காருண்யம், உம்முடைய கடைசி காலத்தை குறித்து ஒரு எச்சரிக்கையின் சத்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீரப்பா. ஆண்டவருடைய வருகை குறித்து ஒரு எச்சரிக்கையின் சத்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர் தகப்பனே. நன்றி அப்பா.
தகுதியற்ற பாத்திரங்கள். ஆனாலும் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால உம்முடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்து, ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து எங்களை தகுதிப்படுத்தினீரேப்பா. அவர் வரும்பொழுது கத்தாவே, ஆண்டவர் இயேசுடைய ரகசிய வருகையின் பொழுது கத்தாவே, நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற மனவாட்டியாய் காணப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. இனி காலம் செல்லாது தகப்பனே, இனி அதற்காக நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். இது மட்டுமே எங்களோட ஒரே காரியமாக இருக்கணும் ராஜா. அப்பா, எங்களோட ஆத்துமா இந்த மண்ணோடு கூட ஒட்டி கொண்டு விடக்கூடாதப்பா. பூமியின் தூளிலே ஒன்றுவராக நாங்கள் இருந்து விடக்கூடாதப்பா. இறுதி வரை நட்சத்திரமாய் நாங்கள் பிரகாசித்து, அப்பா, தானியேலில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் சதா காலங்களிலும் நட்சத்திரங்களாய் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி நாங்கள் அப்பா விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி முடித்து, விசுவாசத்தை இறுதி வரை காத்து கொள்ளுகிறவர்களாக, உம்முடைய பரிசுத்தத்தில் நிலைத்து நிற்கிறவர்களாக, ஆண்டவர் இயேசுவின் சாயலில் நாங்கள் பூர்ணமடையத்தக்கதாக, மறுரூபம் அடையத்தக்கதாக எங்களை வழிநடத்துங்க தகப்பனே. பரம கானானை நோக்கிய பயணத்தில் நாங்கள் முன்னேறி சென்று எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற மேலான வாசஸ்தலம் மட்டுமே எங்களுடைய கண்களில் தெரியணும் ராஜா. அந்த வாசஸ்தலத்தை நோக்கியே எங்களுடைய பயணம், நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து இந்த சூழ்ந்து நிற்கிற எல்லா பாவ கரைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்து, எங்களுடைய வஸ்திரத்தை கரைதிரையற்ற வஸ்திரங்களாக நாங்கள் காத்து கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.